சிவவாக்கியாரின் சிவவாக்கிய பாடல்கள் விளக்கத்துடன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 41வது பாடலிலிருந்து பார்க்க போகிறோம். வாயிலே குடித்த நீரை எச்சில் என்று சொல்கிறீர், வாயிலே குதப்பு வேதம் எனப்படக் கடவதோ, வாயில் எச்சில் போகவென்று நீர்தனை குடிப்பீர்கள், வாயில் எச்சில் போன வண்ணம் வந்திருந்து சொல்லுமே. வாயில் ஊர்ன அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எச்சில் அப்படின்னு ரொம்ப இழிவாக பேசுகிறோம். நம்ம எச்சிப்படுறது, எச்சிப்பட்டதை சாப்பிடக்கூடாது, அது எச்சில் தூக்கி தூர போடு, எச்சில் பாத்திரங்களை அங்கே போட்டு கழுவாத, அப்படியெல்லாம் அதை இழிவாக சொல்கிறோம். அப்படின்னா வாயிலே குதப்பு வேதம் எனப்படக் கடவதோ, அப்போ வாயில் நாம் வார்த்தைகளையும் மந்திரங்களையும் பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கிறோமே, அப்போ அந்த மந்திரங்கள் எல்லாமே எச்சில் தானே. அப்போ அது பரவாயில்லையா? அந்த வாயில் ஊறக்கூடிய அந்த எச்சில் கெட்டதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வாயிலே ஊறக்கூடிய அந்த வாயினால் பேசக்கூடிய மந்திரங்கள் தூய்மையானதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கப்புறம் வாயில் எச்சில் போகவென்று நீர்தனை குடிப்பீர்கள், வாயில் இருக்கிற எச்சி போட்டோன்னு வாயில் தண்ணியை ஊற்றி கழுவுறோம், கொப்பளிச்சு கொப்பளிச்சு துப்புறோம். ஆனால் எச்சி நம்மளை விட்டு போயிருக்கா? போகவே போகாது. அது மேலும் மேலும் ஊறிக்கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இறை உணர்வு அப்படிங்கிறதும் வாயில் ஊறிக்கிட்டே தான் இருக்கும். வாயில் எச்சில் போன வண்ணம் வந்திருந்து சொல்லுமே. அந்த வாயில் இருந்த எச்சில் எப்படி போச்சுன்னு யாராலையா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அது தனக்குத்தானே ஊறிக்கொண்டே இருப்பது. அப்படிப்பட்டது தான் அந்த இறை அனுபவம் என்று சொல்லுவது. தனக்குத்தானே ஊறுவது. அதை ஒரு நாளும் யாரும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். சில அந்த மாதிரி நாமளே தான் அந்த எச்சில் கெட்டது இழிவானது அப்படின்னு நாம் தான் அந்த பழக்கத்தை உருவாக்கி வச்சுருக்கோமே தவிர அது உண்மையானது கிடையாது அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுறார். அடுத்த பாடல் பாருங்க. ஓதுகின்ற வேதம் எச்சில் உள்ள மந்திரங்கள் எச்சில், போதகங்கள் ஆனதெச்சில் பூதலங்கள் ஏழும் எச்சில், மாதிருந்த விந்த எச்சில் மதியும் எச்சில் ஒலியும் எச்சில், எதில் எச்சில் இல்லை இல்லதில்லை இல்லை இல்லை இல்லையே. அவர் கேட்குறாரு, ஓதுகின்ற வேதம் எச்சில், வேதங்கள்லாம் எச்சில் தான், மந்திரங்கள் எச்சில் தான், போதகங்களானது எச்சில். போதகம் அப்படின்னா போதம், போகம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். உணவு, இந்த ஐம்புலன்களால் நம்முடைய உடலுக்குள் செல்லக்கூடிய அத்தனையுமே போதகங்கள் ஆனது எச்சில், எல்லாமே எச்சில் தான். பூதலங்கள் ஏழு எச்சில். இந்த உலகங்கள்னு சொல்கிறோமே, 7 உலகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உலகங்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அது எல்லாமே எச்சில் தான். மாதிருந்த விந்தது எச்சில் மதியும் எச்சில் ஒலியும் எச்சில். அவர் என்ன சொல்கிறாரு? உடலிலே இருந்து ஏற்படக்கூடிய நாத விந்து எல்லாமே எச்சில் தான். அறிவும் எச்சில் தான், ஓசைகளும் எச்சில் தான். எச்சில் இல்லாத பொருள் எது அப்படின்னு நீங்கள் யோசித்து சொல்ல முடியுமா? எதில் எச்சில் இல்லை இல்லதில்லை இல்லை இல்லை இல்லையே. ஒரு பொருளில் கூட எச்சில் இல்லாத ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எச்சில் இழிவானது அப்படின்னு நீங்கள் கருதாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் பார்க்கலாம், நம்ம இதை பற்றி இன்னும் எவ்வளவோ பாடல்கள் இருக்குல்ல, இன்னும் அவருடைய பாடல்களில் எங்கெல்லாம் விளக்கம் தருகிறார் அப்படின்னு பார்ப்போம். அடுத்த பாடல் 43வது பாடல் பாருங்கள். பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்கும் மாறதெங்கனே, பிறந்து மண்ணில் இறந்து போயிருக்கும் மாறதெங்கனே, குறித்து நீர் சொல்லாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அறுப்பனே செவி 2 அஞ்செழுத்து வாழினால். அஞ்செழுத்து வாழை வச்சுக்கிட்டு காதை அறுப்பேங்கிறாரு. இதிலேருந்து தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். உன் காதை அறுத்துப்பிடுவேன் அப்படின்னு நம்ம இயல்பாக பேசும்போது சொல்லுவோம். அப்போது அந்த காது அறுத்தல் அப்படிங்கிற ஒரு செயல், அதை பற்றி இவர் குறிப்பிடுறார். நம்ம தமிழில் கூட காதை இழுத்து தமிழை சரியாக பேச தெரியாத, உச்சரிக்க தெரியாதவர்கள்
ஒழுங்காக பாடல் எழுத தெரியாதவர்கள், விளக்கம் சொல்ல தெரியாதவர்கள், அவர்கள் காதையெல்லாம் இழுத்து அறுத்து விடுவேன் என்று ஒரு புலவர் கையில் அந்த அறுக்கும் கருவியை எடுத்துக்கொண்டு வந்ததாகவும், யாரும் இங்கே தவறாக தமிழ் பேசக்கூடாது என்றும் இருந்தது ஒரு காலம் என்று நம்ம வரலாறு நமக்கு சொல்லுது. இந்த ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்குது, குட்டுதற்கோ குற்றத்துக்கு ஒருத்தன், காதை இழுத்து அறுக்கிறதுக்கு ஒருத்தன், தமிழை ஒழுங்காக பேசுங்க அப்படிங்கிற ஒரு பழம்பாடல். இப்போ எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வரல, நினைவுக்கு வரும்போது மீண்டும் நான் அதை சொல்லுவேன். அந்த மாதிரி பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறு எங்கனே, நம்ம இங்கே பிறந்த பிறகு இங்கே இருக்கோம்ல, பிறக்கிறதுக்கு முன்னால் நாம் எங்கே இருந்தோம், நம்முடைய இடம் எது, எந்த இடத்துல இருந்து நாம் வந்திருக்கோம், இதை பற்றி என்றைக்காவது நாம் நினச்சிட்டு பார்த்துருக்கோமா? பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருந்த ஆறு எங்கனே, பிறந்து மண் இறந்து போய் இருக்குமாறு எங்கனே. இருந்து செத்து போயிடுறாங்கள்ல, செத்த பிறகு அவங்களாம் எங்கே போனாங்க, அவங்களோட இடம் எது? என்னமோ நம்ம சொல்கிறோம் சொர்க்கம், வைகுண்டம், நரகம் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கா என்ன? அங்கெல்லாம் அவங்க போயிருக்காங்களா என்ன? தெரியலையே. குறித்து நீர் சொல்லாவிடில் குறிப்பில்லாத மாந்தரை, இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லாமல் மட்டும் இருந்தீங்க மக்களே அப்படின்னு மக்களை பார்த்து கேட்குறாரு. மக்களே, இதுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காதை இழுத்து வச்சு அறுத்துருவேன். எதால் அறுப்பேன்? அஞ்செழுத்து வாளினால், அஞ்செழுத்து வாள், நமசிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து வாளை கொண்டு உன் காதை அறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த நமசிவாய 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 என்று நாம் இடையறாது ஓதிக்கொண்டே நாம் இருந்தோமே ஆனால் மாயை என்ற ஒன்று நம்மை விட்டு போய்விடும். அதற்கு பிறகு எல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் என்று சிவவாக்கியார் இந்த பாடலில் குறிப்பிடுறார். அடுத்தது பாருங்க, அம்பலத்தை அம்பு கொண்ட சங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் அணுகுமோ, செம்பனம்பலத்துளை தெளிந்ததே சிவாயமே. அம்பலம் அப்படின்னா வெட்டவெளி. இந்த ஆகாயம் இருக்குல்ல, இந்த ஆகாயத்தை அம்பால் அடித்து தண்ணீர் கலங்குற மாதிரி ஆகாயத்தை கலங்க வைக்க முடியுமா? ஆகாயத்தை கலக்க முடியுமா? ஆகாயம் எங்காவது கலங்குமா? எந்த அம்பாலையாவது ஆகாயத்தை அடித்து கலங்க செய்ய முடியுமா? அசைக்க முடியுமா? முதல்ல அதை நம்மளால் ஒரு சின்ன அசைவு கொடுத்து அசைக்க முடியுமா? கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ, கலங்கல் இல்லாமல் தெளிவான பார்க்கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய கற்பனையில் தான் அதை சொல்கிறோம். பார்க்கடல் என்ற ஒன்று இருக்கிறது, அதிலே பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கிறார்னு சொல்கிறோம். அந்த பார்க்கடல் மிக தெளிவாக கலங்காமல் அப்படியே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதை இவர் இந்த இடத்துல எடுத்துகிட்டு திருப்பார்கடலை கலக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். இன்பமற்ற யோகியை இருளும் அணுகுமோ. இன்பம் அப்படின்னு நிலையற்ற இன்பங்கள், இன்பங்கள்லேயே 2 இன்பம் இருக்குது. நிலையானது என்ற ஒன்று இருக்கிறது, நிலையற்றது என்ற ஒன்று இருக்கிறது. நாம் நிலையற்ற இன்பங்களை துறந்து விட்டு தியானம் பயிலும் யோகியர்கள், இந்த இன்பம்லாம் நிஜம் கிடையாதுப்பா அப்படின்னு நமக்கே தெரியும் சிலதெல்லாம், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இறைவன் மட்டும்தான் நிலையான இன்பம், அந்த உணர்வு மட்டும்தான் நிலையானது, அது மட்டும்தான் நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். நிம்மதி வேணுமா, அமைதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரே நிலைத்த இன்பம் பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளை நாம் தியானம் பண்ணும்போது, அப்படி யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவர்களை இருள் அணுகுமோ. இருள்னா மாயை, அதுதான் இருள்னு நம்ம குறிப்பிடுவோம். அப்படிப்பட்டவர்களை இந்த மாயை என்ற ஒன்று அணுகிவிடுமா. செம்பனம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. இந்த பொன்னம்பலத்திலே ஜோதியாக விளங்கக்கூடிய சிவபெருமானை நாம் நன்றாக அறிந்து தெளிந்து சிவாய நம என்று தியானம் செய்தால் நம்மக்கிட்ட இந்த மாயையெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் செம்பனம்பலம் அப்படின்னா சிதம்பரம் அப்படிங்கிறது ஒரு உருவகம் தானே தவிர நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தான் செம்பொன் அம்பலம், திருச்சிற்றம்பலம் என்பது நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிறது. அந்த உடலுக்குள்ளே நாம் போய்
நடராச பெருமான் நடமிடுவதை நம்மால் உணர முடியும். அங்கே போய் சிவாய நம என்று சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல், சித்தமேது சிந்தையேது ஜீவனேது சித்தரே, சத்தியேது சம்புவேது சாதி பேதமற்றது, முத்தியேது மூலமேது மூல பந்திரங்கள் ஏது, வித்திலாத வித்திலே இன்னதென்று எம்புமே, முத்தியேது மூலமேது மூல மந்திரங்கள் ஏது, வித்திலாத வித்திலே இன்னதென்று எம்புமே. விதையே இல்லாமல் ஒரு விதை என்று சொன்னால் அது பரம்பொருள் தான். அதிலிருந்து தான் எல்லாம் வரும். ஆனால் அது விதை கிடையாது. அதற்குள்ளே இருந்து எல்லாம் வரும். அதுதான் விதையில்லாத விதை. சித்தமேது சிந்தையேது ஜீவனேது சித்தரே. சித்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரியக்கூடிய ஞானியர்களே, அவங்க உண்மையிலேயே சித்தர்களா? சித்தம் சொல்லும் இடம் எது? சித்தங்கிறது எங்கே இருக்குது? சிந்தனைங்கிறது எங்கே தோன்றுகிறது? இந்த ஜீவனாகிய உயிர் எங்கே இருக்குது? இந்த உடம்பு முழுவதும் பரவி கிடக்கிறது, ஒவ்வொரு செல்கள் தோறும் பரவி கிடக்கிறது. அதே மாதிரி தான் சித்தம் என்று சொல்லுவதும் சக்தி என்று சொல்லுவதும் ஜீவனாகிய உயிரும் சக்தியும் எல்லா இடங்களிலேயும் பரவி கிடக்கிறது. இருப்பிடம் எது? ஈசன் உலாவும் இடம் எது? ஜாதி வேறுபாடு இல்லாதது எது? முக்தியை அளிப்பது எது? உயிருக்கு, இந்த உடலுக்கு மூலப்பொருளாக இருப்பது எது? மூல மந்திரம் என்று சொல்லக்கூடியது எது? வித்தே இல்லாமல் வித்தாக என்றென்றும் நிலை பெற்று விளங்கும் அது எது என்று நீங்கள் அறிந்தால் விளக்கமாக சொல்லுங்களேன் என்று சித்தரை பார்த்து சித்தரை கேட்பது மாதிரி ஒரு பாடலை சிவவாக்கியார் அமைத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.